குட் மார்னிங். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கான்ஸ் வே டு சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹவு பிரிட்டிஷோட லாஸ் எல்லாம் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை சேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி எவால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக் படித்தோன்னா இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிலேட் பண்ணிக்கலாம். எங்கே ரிலேட் பண்ணிக்கலாம்னா ஐஎன்எம் டாப்பிக்கில் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக்ஸை படிக்கிறோம். இதை நம்ம படித்தோன்னா ரூட் ஆஃப் ரைட்ஸு, அதே மாதிரி ஃபெடரலிசம், அந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி நடக்குது, பார்லிமெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியா நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்குறோம். இப்போ ஒருவேளை இதை பார்க்காம ஸ்ட்ரைட்டாக பிரியாமல் அப்படி இப்படின்னு போயிட்டோம்னா எப்படி இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டுச்சு, எந்த ஒரு ஐடியாவில் இந்த கான்ஸ்டியூஷன்லாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே புரியாமல் போயிடும். ஸோ அதனால் பேசிக்லேருந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நேற்று நம்ம பாலிட்டினா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வராங்க. அரைவல் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் நீட் ஃபார் ரெகுலேஷன்ஸ். என்னென்னா பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலில் நம்ம போயிட்டோம். பெங்கால் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1764 பக்சர் போரில் திவானி ரைட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கோம்ல. ஸோ திவானி ரைட்ஸ் கிடச்சதுக்கப்புறமே அவங்க ஃபுல்லாக நம்ம எல்லாருமே அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டோம். பட் ஸ்டில் கரப்ஷன்ஸ் இருந்திருக்கும், நிறைய ப்ராப்பர் ரூல்ஸ் இருந்திருக்காது, நிறைய இது கரப்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கும் போது அவங்க ஒரு ரெகுலேட் பண்ணாதான், ரெகுலேஷன் கொண்டு வரணும்னா ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாசிங் ஆக்ட்ஸ் டு கண்ட்ரோல் கம்பெனி ஆக்சுவலாக நம்ம அவங்களுக்கு கீழே கம்பெனி ரூலில் தானே இருந்தோம். ஸோ இப்போ அந்த கம்பெனி ரூலை கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாசிங் ஆக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டங்கள்லாம் போடுறாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்னென்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் என்ன அப்படின்னா, இதனால் போடுற ஃபஸ்ட்டு உள்ள சட்டம் பேர் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதான் ஃபஸ்ட்டு நமக்கு கொண்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து கவர்னர் ஆஃப் பெங்கால்ங்கிறத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க. செகண்ட் ஃபஸ்ட்டு இப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றுறாங்க. அவள் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலில் யார் இருந்தாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார்? வாரன் ஹேஸ்டிங். இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டை கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ தான் டெல்லியில் இருக்குது. முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சுன்னா கல்கட்டாவில் இருந்திருக்கு. கல்கட்டாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் 1774 கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸை கொண்டு வராங்க. எதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 4 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தோம்ல, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தப்ப 1774 நம்ம சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு கீழே என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் கொண்டு வராங்க. சரிங்களா? ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸு அண்ட் தென் 3 ஜட்ஜஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்படி நிறைய விஷயங்களை இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு இப்படி தான் பிகினிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கேருந்து தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது, பவர்ஸ் எல்லாத்தையுமே, மணி எல்லாம் ப்ரைவேட் ட்ரெயின் மூலமா ஏர்ன் பண்ணுறது, இதெல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தடை விதிச்சிருப்பாங்க இந்த ஆக்டில். ஸோ இந்த மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணால், வி வில் சூப்பர்வைஸ் த கம்பெனி ஆக்டிவிட்டிஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் நீங்கள் எங்கள் ரூலுக்கு கீழே இருந்தாலும் அந்த கம்பெனி ஆக்டிவிஸ்டையும் நாங்கள் கண்காணிப்போம், அவங்களுமே அதுக்காக ஓவராலாக நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வந்திருந்தாலும் 1784 முன்னாடி ரெகுலேட்டிங் ஆக்ட் ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ கரப்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கம்பெனி அஃபீஷியல்ஸ்லாம் அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கண்டிப்பாக இது ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் டிசைட் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, வி மஸ்ட் ரெடியூஸ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸோட இண்டிபெண்டன்ட் பவர் ரெடியூஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு சூப்பர்விஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட்
1784 கொண்டு வராங்க. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வில்லியம் பிட் த யங்கர் அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் பேர் வந்து என்னன்னா வில்லியம், பென் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ இந்த பிட் அப்படிங்கிறது தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு வந்திருக்கும். ஸோ வில்லியம் பிட், ஓகேங்களா. அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூயல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வருவாங்க, சரிங்களா. இவங்க வந்து கிரியேட் அ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டூயல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள் 1 minute. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விஷயம், கண்ட்ரோல் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதில் என்ன கேட்டகரிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கவர்மெண்ட்டோடைய விஷயங்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ 2 விஷயம் வந்து பிட் இந்தியா ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழேயும், கமர்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்பெனி கண்ட்ரோல் கீழேயும் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கும். 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த போர்டில், சரிங்களா. 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கீழே வந்து கண்ட்ரோல் ஆகும். பிரிட்டிஷ்னா அங்கே வந்து லைக் முடியாட்சி அந்த மாதிரி தானே, மன்னர்கள் தான், ராணிகள் தான் வந்து ஆட்சி செய்வாங்க. அதுதான் வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்னர் கிரவுனுக்கு கீழே தான் இது வந்து செயல்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் கவர்மெண்ட் சூப்பர்வைஷன் ஓவர் இந்தியா, அங்கே பிரிட்டிஷ்ல இருந்தே எல்லாருமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டைரக்டாகவே. ஸோ வந்து கம்பெனி ரூல் அப்படிங்கிறது கம்பெனி ரூல் இருந்தாலுமே அங்கேருந்து நாங்கள் வந்து கண்காணிச்சிட்டே இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கமர்ஷியல் மேட்டர்ஸ் தான் பார்க்கணுமே தவிர அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை பார்க்காதீங்க, நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துப்போம், அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர் கண்டினியூ ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ட்ரேடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி கண்ட்ரோல் ட்ரேட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், கம்பெனி கண்ட்ரோல் ஸ்டேட்ஸ். இவ்வளோதான் சிம்பிளாக நான் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மோர் பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் இன் இந்தியன் அஃபேர்ஸ் தட் மீன்ஸ் இந்தியன் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யார் வந்து ரொம்ப தீர்மானம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிட் இந்தியா ஆக்ட். நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டர்ட் ஆக்ட் 1813. சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு மோனோபாலியாக இருந்திருக்கும். அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் வந்து ஆட்சி, தட் மீன்ஸ் ரூல் பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆனால் பிரிட்டிஷ்லேயுமே சில விஷயங்கள்லாம் இருக்கும், சில ப்ரைவேட் ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் இது வரைக்கும். பட் ஆனால் 1813க்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மோனோபாலினா ஒருத்தர் மட்டுமே ஆட்சி செய்கிறது தான் மோனோபாலி, சரிங்களா. அப்போ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஆக்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் தாண்டி வந்து மற்ற ப்ரைவேட் ட்ரேடர்ஸும் இந்தியாவுக்குள்ளே வரணும், நாங்களும் மார்க்கெட் பண்ணணும், நாங்களும் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த சட்டத்தின் மூலியமாக மோனோபாலி அப்படிங்கிறத வந்து எண்டு கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் டீ அண்ட் சைனா வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து மோனோபாலி வந்து எண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கம்பெனி ரூலை வந்து இது வந்து ரொம்ப மேஜர் திங் இது. பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், கேட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே. கம்பெனி ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நாளைக்குன்னா 20 இயர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு நாங்கள் தான் வந்து ஆட்சி செய்வோம், எங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ரூல் பண்ணோம். ஆனால் அண்டர் த ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் மூலியமாக நாங்கள் வந்து இதை வந்து ஆட்சி செஞ்சுட்டே இருப்போம். எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸுக்குமே வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ் வந்து எஜுகேஷன் ஆஃப் இந்தியன்ஸை பற்றி
என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் கொடுக்கணும், இந்தியன்ஸ்க்கும் எஜுகேஷன் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளை மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எஜுகேஷனையுமே இந்த ஆக்ட் மூலியமாக தான் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எஜுகேஷனை பற்றி இங்கே கொண்டு வராங்க. இப்போ எவ்வளோ வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா 1 lakh வந்து ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எஜுகேஷன் ஒன்லி. சரிங்களா, 1 lakhs. ஸோ இதுவும் இந்த ஆக்ட் மூலியமாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வந்து என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாமே உள்ளே வந்திருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் ஸ்கூல் கொண்டு வருவாங்க, பிரிண்டட் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஸ்ப்ரெட் இங்கிலீஷ் எஜுகேஷன் அவங்க எப்படி யோசிப்பாங்க அந்த விஷயத்தை தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஆக்ட் மூலியமாக. ஸோ வந்து அதே மாதிரி பிரிட்டிஷ் க்ரௌனுடைய கண்ட்ரோலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவோட ரெவென்யூ கூட கண்ட்ரோல் பண்ணாங்க ரொம்ப. ஸோ இதுதான் வந்து சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முக்கியமான விஷயங்கள் அப்படி பார்த்தோன்னா, ப்ரைவேட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க ஸ்டே ஃப்ரீ ஃபார் ட்ரேடுக்காக அவங்க இங்கே அப்படியே ஓசியில் இருந்து நல்லா வணிகம் செஞ்சுட்டு போகலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. எக்கனாமிக்கை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த டைமில் வந்துட்டு. நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது, பட் அவங்க நல்லா வல்லரசாக ஆயிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த இதில் ஆயிருக்கும். ஸோ வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கணும். ஸ்ப்ரெட்டிங் கிறிஸ்டியானிட்டி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கமர்ஷியல் பவர்லாம் கொஞ்சம் ரெடியூஸ்ட் ஆகிருக்கும். பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில். ஸோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காது, பெங்கால் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை தூக்கிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா சார்ட்டர்ட் ஆக்ட் 1833 தான் கொண்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பென்டிக் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இதில் வந்துட்டு கம்பெனி இருக்கும், பட் ஸ்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மட்டும்தான் இருக்க முடியும். நோ மோர் ட்ரேடிங்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2NPSC என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ட்ரேட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் க்ளோஸ்டு பை எந்த ஆக்ட், விச் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்ட்டர்ட் ஆக்ட் 1833 தான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. யாரோட ட்ரேடை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லா வந்து மேக் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரலைஸ்டு. ஃபஸ்ட்டு லா கமிஷன் அண்டர் மெக்காலேக்கு கீழே வந்து ஒரு லா கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் லா மேக்கிங் வந்து 1853 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஆக்ட் மூலியமாக சென்ட்ரலைசேஷன் ஆஃப் லா மேக்கிங்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் தனியாகவும் எக்ஸிக்யூட்டிவ் தனியாகவும் பிரிச்சிருப்பாங்க இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் மூலியமாக. இப்போ என்ன லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன? லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டத்தை பற்றி பேசுறது, அதை செயல்முறைப்படுத்துறது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ரெண்டையுமே வந்து பிரித்து இந்த இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆக்ட்டுமே இந்த ஒரு ஆக்ட் மூலியமாக தான் இந்த சிவில் சர்வீஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் சார்ட்டர்ட் ஆக்ட் 1833 வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் காம்படிஷன் ஃபார் ஜாப்ஸ் வந்து எனக்கு சும்மா அப்படியே தூக்கி வந்து வைக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நீ எப்போ முதல்ல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் வந்து நமக்கு எப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 தான் ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து கண்ட்ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1833. ஓகேங்களா. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து உள்ளே வந்திருக்கும். தட் மீன்ஸ் க்ரௌன் ரூல் வந்து பிகின் ஆகிருக்கும், எண்ட் ஆஃப் கம்பெனி ரூல் வந்து எண்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் கம்பெனி ரூல் வந்து எண்டட் அண்டு க்ரௌன் ரூல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து க்ரௌன் ரூல் வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்
வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1857 வந்து சிப்பாய் முட்னி வந்து நடந்திருக்கும். இது வந்து நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல படிப்போம். ஸோ அதனால தான் இந்த சட்டங்கள்லாம் உள்ளே வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தமாகவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து தூக்கிட்டு க்ரவுன் ரூல் வந்து உள்ளே இறங்கிடுவாங்க. சரிங்களா? இதுதான் மேஜர் திங் வந்து இந்த 1858 வந்து வந்திருக்கும். ஸோ பிரிட்டிஷ் கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஹேட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லா ஓவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேபினட் மினிஸ்டர் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஹி ஹேஸ் அ பவர்ஃபுல் பிகாஸ் ஃபைனான்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி டெசிஷன், கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே இவர்கிட்ட தான் வந்து பவர் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கிரியேஷன் ஆஃப் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா 15 மெம்பர் கவுன்சில் வந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. 8 எதுக்கு அப்படின்னா அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து கண்காணிச்சு எங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் லண்டனில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 15 மெம்பர்ஸ் கவுன்சிலிங்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாரை அசிஸ்ட் பண்ண அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆயிருக்கும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக ஆயிருக்கும். இப்போ வந்து கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறத வந்து வைஸ்ரே அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வைஸ்ரே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து லார்ட் கேனிங். ஓகேங்களா? லார்ட் கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நான் பெருசாக வந்து இதில் கொடுக்கல. பட் ஆனால் நான் வந்து வேர்டிங்ஸை சொல்லிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படி சொல்லிகிட்ருக்கேன்னா யூ நீட் டு டேக் அ நோட்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸில் எடுத்துருக்கணும். ஸோ அதனால் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை கொஸ்டின் சிம்பிளாக ஈஸியஸ்ட் கொஸ்டினாக இருக்குது, பட் நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் லார்ட் கேனிங் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ரே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் இனிமேல் வந்து 1858 தான் சொல்லியிருப்பாங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஆட்சி செய்ய வேணாம், நான் ஒரு செக்ரட்டரி போட்டு நானே அதை வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் கடையை சாத்திட்டு கிளம்புங்க. அந்த மாதிரி கம்பெனி ரூல் வந்து எண்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இந்த 1858. சரி, ஓகே. இதில் ஒரு ரீகால் இந்த ஆக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, யார் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா யார்? ஹூ வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னா பிரிட்டிஷ் கேபினட் மினிஸ்டர். இது வந்து நான் சொல்லியிருக்கேன். பிரிட்டிஷ் கேபினட் மினிஸ்டர் அங்கே வந்து கேபினட் மினிஸ்டராக இருக்கிறவங்க தான் இங்கே இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் கேபினட் மினிஸ்டர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எத்தனை மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கவுன்சில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் கொண்டு வந்த கவுன்சில் கொண்டு வராங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாபிக் வந்து இந்தியன் கவுன்சிலிங் ஆக்ட். இது வந்து 1861 ஆக்ட் ஆஃப் 1861 வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே நாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எந்த இதில் வந்து இந்தியன்ஸும் லா மேக்கிங்குள்ளே வராங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில். இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே தான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வராங்க. இந்தியனையும் இன்வால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போனா 1861. ஸோ அப்போ இந்தியன்ஸ் எல்லாமே எந்த டைமில் வந்து லா மேக்கிங்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் இந்தியன் கவுன்சிலிங் ஆக்ட் 1861. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கவுன்சில்ஸை வந்து நிறைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 16 to 12 மெம்பர்ஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி பெங்கால் தான் பேசிகிட்டு இருந்தோம். பெங்கால், கல்கட்டா அதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். கல்கட்டா, பெங்கால் ரெண்டும் ஒரே ஏரியா தான். பட் ஸ்டில் வந்து இனிமேல் வந்து மாகாணங்களில் நிறைய எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. பாம்பே, மெட்ராஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி சென்ட்ரலைசேஷன் கொண்டு வராங்க. இங்கேயும் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கேயும் பிரித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து 1861 தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1982 வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் வந்தால் 1892 தான் கொண்டு வராங்க. ஸோ 1982 சொன்னேனோ, ஓகே ஃபைன். 1822 தான் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து பட்ஜெட் பவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஷன்லேயே கொண்டு வராங்க. எந்த ஒரு ஓட்ஸும் வந்து நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி லோக்கல் பாடி
பாடி, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸு, யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவுன்சில்ஸை வந்து இந்த ஆக்ட் மூலியமா எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 1892 உடைய ஆக்ட், இந்தியன் கவுன்சிலிங் ஆக்டையே. ஆக்ட் ஆஃப் 1861 வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே இன்வால்வ் பண்ணுறது மேஜர் திங்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், ஓட்டு போட்டு இது பண்ணாமல் வெறும் டிஸ்கஷன் மூலியமாகவே வந்து கொண்டு வரது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1892 வந்து கொண்டு வராங்க. ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அடுத்து வந்து நமக்கு என்னென்னா ஆக்ட் ஆஃப் 1 மினிட். ஓகே, ஆக்ட் ஆஃப் 1909 இதில் வந்து மார்லே மின்டோ அப்படின்னு சொல்கிறோம். மார்லே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து மார்லேன்னு சொல்கிறோம். மின்டோ யாருன்னா வைஸ்ரே ஆஃப் இந்தியா. வைஸ்ரே ஆஃப் இந்தியா அந்த டைமில் யார் இருந்திருக்காங்கன்னா மின்டோ வந்து வைஸ்ரே ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் ஆக்சுவலாக என்னென்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து செகண்ட் லீடிங் பொசிஷன், சார் ஃபஸ்ட்டு லீடிங் பொசிஷனே அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் கேபினட் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அதனால மார்லே அப்படிங்கிறவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. அவங்களுக்கு கீழே வைஸ்ரே ஆஃப் இந்தியாவாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மின்டோ. ஸோ இப்போ மார்லே மின்டோ அப்படிங்கிற ஆக்ட் வந்து 1909 கொண்டு வராங்க. அங்கே இப்போ என்ன வரும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்தியன்ஸை வந்து ஹையர் பொசிஷன்ஸ் கூட அப்பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு எலக்ட்ரேட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முஸ்லீம்ஸ்க்கும் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எலக்ட்ரேட்ஸ்னால் தனியாக தொகுதிகள் கொடுப்பாங்க ஓட்டு போகிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து மேஜராக இந்த விஷயத்தில் பார்க்க முடியும். ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்து என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயார்ச்சி, தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், தென் வந்து ரிவர்ஸ்டு சப்ஜெக்ட்னு 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. பைகேமரலிசம் லெஜிஸ்லேட்டிவ் இருந்திருக்கும். மோர் இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து வேர்ல்டு வார் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ வேர்ல்டு வார் டைமில் வந்து பிரிட்டிஷ்காரவங்களுக்கு தான் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா தயார்ச்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்னா இந்தியன்ஸ் கீழே என்னென்னலாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த்து, அக்ரிகல்ச்சர், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இதெல்லாமே வந்து இந்தியன்ஸ்க்கு கீழே வந்திருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து இந்தியன்ஸ் கீழே பார்த்துருப்பாங்க. ரிவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் போலீஸு, ஃபைனான்ஸு, பெரிய பெரிய லா அண்ட் ஆர்டர் இது எல்லாமே எதுக்கு கீழே இருந்திருக்கும்னா பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க பிரிச்சிருப்பாங்க தயார்ச்சின்னு சொல்லிட்டு. டூயல் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயமா பிடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் லைக் லோவா உள்ள ஒரு பொசிஷன்ஸ் லைக் என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து யார் பார்த்துருப்பாங்கன்னா இந்தியா பார்த்துருப்பாங்க. அதே பிரிட்டிஷ் வந்து என்ன பார்த்துருப்பாங்க, போலீஸு, ஃபைனான்ஸு, லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி நிறைய லேண்ட் ரெவின்யூ பண்ணுறது, இரிகேஷன் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இரிகேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து மற்ற இது எல்லாமே யார் கொடுக்குறது, பிரிட்டிஷ் கொடுத்தா தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ மாதிரி மேஜர் திங் வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு மைனர் திங்ஸ் எல்லாமே நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பைகாமரலிசம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் இப்போ கூட நிறையா நம்மளுக்கு ராஜ்யசபா, லோக்சபா நம்ம வச்சுட்ருக்கோம்ல அதே மாதிரி அப்போ பைகாமரலிசம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க சென்டரில். அதுக்கப்புறம் வந்து மோர் இந்தியன்ஸ் வந்து லா மேக்கிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டில் எதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயார்ச்சி வந்து எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. அது மாதிரி தயார்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயார்ச்சினா டூயல் கவர்மெண்ட்னு சொல்லலாம். அது வந்து டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அண்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பைகாமரலிசம் வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் கொண்டு வராங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த விச் கமிஷன்ஸ் வாஸ் செட் அப் இன் 1926. இதுக்கப்புறம் 1926 பார்த்தீங்கன்னா என்ன கமிஷன் வந்திருக்கும்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போ வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பட் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா 1854 தான். பட் அதுக்குன்னு ஒரு போர்டு வச்சு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1926 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செப்பரேட்
எலக்ட்ரேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். மேபி இதை நான் லேட்டர் குவிஸ்ல கூட நான் கேட்பேன். ஸோ அதனால நீங்கள் வந்து நல்லா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெறும் பிபிடி உள்ளதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய கண்டென்ட் நான் சொல்கிறேன்னா அதையும் நீங்கள் சேர்த்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நோட்ஸ் எடுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இப்போ வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு தனியாக, யூரோப்பியன்ஸ் தனியாக, ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன், கிறிஸ்டியன்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து சின்ன சின்ன தொகுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் தட் வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டை ஃபிக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஐஎன்எம்ல இந்த டீப்பாக பார்ப்போம். ஆகஸ்ட் டிக்ளரேஷனும் இந்த டைம் பீரியடில் தான் நடந்திருக்கும், 1917. அப்போ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1917. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைகாமரலிசம் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்ல. இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதில் நிறைய விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை ஒரு பேசிக்காக வச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது வந்து நிறையா விஷயம் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சோர்ஸாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது சோர்ஸாகவே பார்த்துருப்போம். இந்த பீரியடில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் ஒன்று நடந்திருக்கும், 1927 நடந்திருக்கும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930 அண்ட் 1932 நடந்திருக்கும். அதே மாதிரி ஃபெயிலியர், என்ன ஃபெயிலியர் அப்படின்னா 1919 நம்ம கொண்டு வந்த தயார்ச்சி மாடல் வந்து டூயல் கவர்மெண்ட்டுங்கிறது ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஏன்னா இந்தியன்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம சொல்லும் போதே சொன்னோம்ல, நமக்கு வந்து லோயர் பொசிஷன் மாதிரி உள்ளது இருக்கும், அவங்களுக்குலாம் ரொம்ப கண்ட்ரோல்டு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு அது எதுக்கு, அவங்க கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன கொண்டு வராங்கன்னா, இதை அபாலிஷன் பண்ணிடுறாங்க. தயார்ச்சிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டு சென்டரில் வந்து தயார்ச்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே தான் திருப்பி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ சென்டரில் வந்து தயார்ச்சின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரிசர்வ் சப்ஜெக்ட் வந்து டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு கீழேயும், நம்ம வந்து எஜுகேஷன், ஹெல்த், லேபர், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே நமக்கு கீழேயும் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து ஏன்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஓகேங்களா? அப்போ வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து அப்போ வந்து 3 லிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கான்கரண்ட் லிஸ்ட்டு. அதில் மொத்தமே வந்து 59, 54, 36 இருந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் என்ன சொல்கிறேன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இது ஐஎன்எம்ல தான் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போவும் அது இருக்குது. ஃபெடரல் லிஸ்ட்டு 59, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து ஸ்டேட் பவர், அது கீழே வந்து சென்ட்ரல் பவர் கீழே 59 சப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்ல, ரிசர்வ் சப்ஜெக்ட், அந்த மாதிரி நிறையா துறைகள் வந்து ஃபெடரல் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அது சென்டர் மட்டும் பார்ப்பாங்க, அதுதான் 59 சப்ஜெக்ட். அதே மாதிரி ப்ரொவிஷனல் மட்டும் பார்க்குறது வந்து 54 சப்ஜெக்ட். கன்கரண்ட்னா ரெண்டுமே சேர்ந்து பார்க்குறது வந்து 36 சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பைகாமரலிசம் இருக்கும், செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்பிஐ வந்து இப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ 1935 தான் ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வென் வாஸ் ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா 1935. அப்போ தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு இண்டிபெண்ட் பேங்க், சென்ட்ரல் பேங்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபெடரல் கோர்ட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபெடரல் கோர்ட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1937 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1937 ஃபெடரல் கோர்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே மேஜர் திங்ஸு இந்த இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கொண்டு வந்திருப்பாங்க இந்த இதில். ஆனால் இது வந்து ஒரு லாங் திங். நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1935. எஸ்பெஷலி இந்த 1935 தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நிறையா விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். நிறையா விஷயம் நல்லதாக இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ உள்ள கரண்ட் கான்ஸ்டியூஷனில் எடுத்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஓகேங்களா?
ஸோ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன ஆக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரும். 1947ல வந்து என்னன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிச்சு வச்சிருந்திருப்போம். இந்தியன் அண்ட் பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் வந்து எண்ட் ஆயிருக்கும். பவர்ஸ் எல்லாமே இந்தியன் லீடர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலியமா கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு முதல்ல வித்து விடுறதே யார், அப்படி கான்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேபினட் மிஷன் வந்து வரும். ஸோ இது எல்லாமே மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் நாளைக்கு பார்ப்போம். கேபினட் மிஷனுங்கிறதே பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே. அதில் ஒரு 3 பேஜ் திங்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து காட் ஃபுல் அத்தாரிட்டி ஆன் 1947. இதோட நம்மளுக்கு ஹிஸ்டரி ஆஃப் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து முடிவுக்கு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. யார் ஃபர்ஸ்ட் இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யார் 1934லயே வந்துட்டு எம்என் ராய் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க தான் போகுது, நம்ம இண்டிபெண்டன்ட் ஆக தான் போகிறோம். அப்போ இண்டிபெண்டன்ட் ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி போகுது, நம்ம நாடு வந்து எப்படி போகுது, ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னா எம்என் ராய் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அக்செப்டட் பை கேபினட் மிஷன் அப்படிங்கிறது வந்து 1946ல அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 3 பேர் வருவாங்க. இதெல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். எலெக்ஷன் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1946ல தான் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9ல் வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட் வந்து டிசம்பர் 9, 1946ல் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் மெம்பர்ஸ் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 389ல் ஆஃப்டர் பார்ட்டிஷன் இந்தியா பாகிஸ்தானும் சேர்ந்து இருக்கும்போது 389 இருந்திருக்கும். ஆனால் அப்புறமா ஜின்னா வந்து சொல்லிடுவார், எங்களுக்கு தனியாக நாடு வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து இது பண்ணிடுவார். ஸோ அப்படி பிரித்ததுக்கப்புறம் 299 மெம்பர்ஸ் இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க, ரெப்ரசன்ட் ஆல் கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டியுமே பேஸ் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் பாடியாக தான் இருந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்து இந்த கான்ஸ்டியூஷனே டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே நாளைக்கு டீப்பாக பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ். பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னா, சச்சியானந்த சின்ஹான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பார். அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர். யூனியன் பவரோட கமிட்டி வந்து ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி வந்து JP கிருப்லானி. ரூல்ஸ் கமிட்டி வந்து ராஜேந்திர பிரசாத். ஸோ இது ஈஸியாக எப்படி படிக்குது அப்படின்னு நாளைக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டியை எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1947ல் ஆகஸ்ட் 29ல் ஃபார்ம் பண்ணுறாங்க. 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சேர்மன் வந்து யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இது மட்டும் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் எத்தனை வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா 2 years 11 months 18 days வந்து நடந்திருக்கும். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். எப்போ ஏற்றுக்கிறோம் அப்படின்னா 26 நவம்பர் 1949ல் நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து வந்து இதை எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜான்வரி 1950. ஸோ இதை தான் நம்ம ரிப்பப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் நம்ம 26 ஜான்வரி வந்து சூஸன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் வந்து பூர்ண சுராஜ். ஸோ இது லாகூர் நதிக்கரையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கொடி ஏற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த டேட்டில் வந்து நம்ம பூர்ண சுராஜ் அடைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் கதைகளையும் நம்ம நாளைக்கு நம்ம சொல்கிறோம். இது வளன்னு இன்னைக்கு போயிட வேணாம். ஸோ அதனால ஓகே. ஸோ அதனால தான் இந்த 26 ஜான்வரியை சூஸன் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் கீ ஃபேக்ட்ஸ் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, மொத்தமே இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ரெடி பண்ணுறதுக்கே மொத்தம் 64 லட்சம் தேவைப்பட்டுச்சான். முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷனை ரைட் பண்ணி கொடுத்தப்ப நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 470+ இருக்குது. அதே மாதிரி அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 8 ஷெடியூல்ஸ் இருந்திருக்கும். இப்போ 12 ஷெடியூல்ஸ் இருக்கும். லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனால என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது மூலியமாக தான் நம்ம கான்ஸ்டியூஷனும் எவால்வ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெமோக்ரஸி கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்காக என்ன முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், அது எப்படி வந்துச்சு, என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் சின்னதாக சில விஷயங்கள் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் பார்த்துருக்கோம்.
இதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனை ஃபுல்லாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் லென்த் வீடியோவாக 1 ஹவருக்கு மேலே போயிடும். ஸோ அதனால் வேண்டாம். ஸோ நாளைக்கு நம்ம மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதோட ப்ரியாமலையும் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஹோம்ஒர்க் மட்டுமே, இது எல்லாமே நம்ம ஹோம்ஒர்க்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ஹோம்ஒர்க் தான். எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் புக்கு ஸ்காஸ் 6th சிவிக்ஸை படிச்சிடுங்க. ஃபுல் சிவிக்ஸ் ஒரு 3 எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 3-4 லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பூரா படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நான் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த பிபிடியை அகைன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பார்ப்பீங்க அப்படின்னா ரீகால் பண்ணிடுங்க. இல்லைன்னா நோட்ஸ் எடுத்து திருப்பி பார்த்துடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அப்போ தான் நம்மளுடைய எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் நிறைய கண்டென்ட் ரொம்ப தெளிவாக கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் கால்ஸ் வே டு சக்ஸஸ் யுவர் டிஎன்பிஎஸ்சி பார்ட்னர் எவ்ரி டே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, டைம் இருந்தால் பிரியாமல். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.